நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, glory to God. தேவச்சனமே ஸ்தோத்திரம், glory to God. பிரித்தெடுக்கப்பட்ட சனம் பின்வாங்கி போகும்பொழுது அது தேவனை விட்டு தூரப்பட்டு போகிற சனமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, glory to God. ஆனபடினாலே ஸ்தோத்திரம், இந்நாட்களிலே ஸ்தோத்திரம், glory to God. அப்படிப்பட்டதான நாட்களாக இருக்கிறபடினாலே நாம் தேவனிடத்திலே இன்னும் ஸ்தோத்திரம் கிட்டி சேருவோமாக. அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம், glory to God. பின்னிட்டு பார்க்குதலும் பின்வாங்கி போகுதலும் நம்ம இதே இடத்திலிருந்து ஸ்தோத்திரம், glory to God. ஓ ஹல்லேலூயா, தூரப்பட்டு போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஆனபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம், glory to God. 35வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போம். அப்படியே ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால். அல்லேலூயா, ஆனபடியாலே தேவச்சனமே ஸ்தோத்திரம், glory to God. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே அவர் வருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆனபடியாலே தேவச்சனமே அன்றைக்கு சொன்ன வார்த்தைகளின் ஸ்தோத்திரம் கடைசி காலங்களின் ஸ்தோத்திரம் துவக்கத்திலே நாம காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆனபடியாலே தேவச்சனமே ஸ்தோத்திரம், glory to God. வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் கடந்து வருவோமாக. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16, 17 கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் லோத்துவின் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் பிடித்து அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவார். ஆனபடியான தேவச்சனமே 2 காரியங்களை குறித்து நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று ஸ்தோத்திரம், தேவனுடைய காரியம், மற்றொன்று நாம் எடுக்க வேண்டிய முடிவு. அல்லேலூயா, ஆனபடியான தேவச்சனமே தேவ தூதர்கள் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் 2 பேரும் என்ன செய்தார்கள்? லோத்து ஸ்தோத்திரம், glory to God. அங்கே அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில், ஆங்கில பதத்திலே while he was lingering என்று சொல்லப்பட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருக்கையில் ஸ்தோத்திரம், glory to God, அனுப்பப்பட்டதான தேவ தூதர்கள் அழிவு நின்று அவனை தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக அவனையும் அவன் மனைவியும் ஒரு தூதனும் ஸ்தோத்திரம் அவனுடைய 2 குமார்த்திகளை ஒரு தூதனுமாக ஸ்தோத்திரம் பிடித்துக் கொண்டு அந்த ஊருக்கு வெளியே கொண்டு போய் அழிக்கப்பட போகிற பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவரை விட்டு என்ன சொல்லுகிறார்? 17வது வசனம். உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஹல்லேலூயா,
ஆனபடியான தேவ சனமே ஸ்தோத்திரம், அவனுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டு நீ பின்னிட்டு பாராதே. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீ ஸ்தோத்திரம் பின்னிட்டு பார்ப்பாயானால் அந்த அழிவுக்கு நீயும் ஸ்தோத்திரம் ஆளாகி விடுவாய் என்று சொல்லி அந்த குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வெளியே சென்று விடுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடியான தேவ சனமே, இத்தனை ஸ்தோத்திரம், glory to God, கிருபையும் பாராட்டுதல் ஸ்தோத்திரம், தேவன் ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் காணும் பொழுது, ஏன் இத்தனை கிருபை அவன் மேல், இத்தனை கரிசனை அவன் மேல் இருந்தது என்று சொன்னால் ஸ்தோத்திரம், glory to the wonderful name. 2 பேதுரு 2:6-7 வாசித்து பார்க்கும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகள் திருஷ்டாந்தமாக வைத்து, அக்கிரமக்காரருக்குள்ளேதான் நாம் வாசமாயிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆனபடியான தேவ சனமே, அவர்களுடைய விகார நடத்தை வருத்தப்பட்டு நாடோறும் அவருடைய கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம், மனுஷனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. அல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே, அவன் ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரருக்குள்ளே ஸ்தோத்திரம் இருந்து காணப்படும் பொழுது அவைகளை கண்டு அவைகளை கேட்டு தன் இருதயத்திலே பாதிக்கப்பட்டவனாக காணப்பட்ட நீதிமானாகிய லோத்து. ஆகியனாலே தான் ஸ்தோத்திரம், glory to God, அவனை ஸ்தோத்திரம் அந்த அழிவினின்று அவனை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அதற்கு தப்பித்துக் கொள்ள போக வேண்டும் என்று சொல்லி தேவன் ஸ்தோத்திரம் அவனை கொண்டு போய்விட்டு பின்னிட்டு பாராதே. ஸ்தோத்திரம், இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஏனென்று சொன்னால் கடந்த அந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த சத்தியத்தை அவன் தெரிந்து கொண்டதான இடம் அது. அல்லேலூயா. ஆனபடினாலே தேவச்சனமே ஸ்தோத்திரம், மனுஷனுடைய வழிகள் அவருடைய பார்வைக்கு செம்மையாக இருக்குமானால் அதன் வழிகளோ மரண வழிகள். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஏன்னு பார்த்தா ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 19:30 கொஞ்சம் வாசிங்க. சோவாரிலே குடியிருக்க பயந்து அவன் கண்டு கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அங்கே இது மேல் குடியிருக்க அவன் பயந்து சோவாரை விட்டு போய் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர் மனைவியோ என்ன செய்தார்? ஸ்தோத்திரம், தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல். ஸ்தோத்திரம், 26வது வசனம். பின்னிட்டு பார்த்து அவள் உப்பு தூணாய் போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. glory to God. மற்றும் ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 61-62. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. அங்கே ஸ்தோத்திரம், அதற்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு
காரியமாக அவர்கள் கேட்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பதில் சொல்றாரு. கடைசியாக ஸ்தோத்திரம் கேட்கிறவனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 61-62 வாசிங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றுவேன், ஆனால் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். வரேன்னு சொல்லி வந்தாச்சு, அதுக்கப்புறம் உத்தரவு கேட்டு கொண்டு வரேன்னு சொன்னா என்ன சொல்றது? அப்போ அது எதற்கு ஒப்பா இருக்கிறதா? கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரமானபடியால் என் தேவச்சனமே, glory to God. இந்த ஊழியத்திற்கு ஸ்தோத்திரம் அழைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் glory to God உற்சாகமாக வந்து விடுவோம். ஆனால் ஸ்தோத்திரம் பல சோதனைகள்லாம் வரும்பொழுது ஏண்டா அந்த ஊழியத்துக்கு வந்தவன் இருக்கும். அல்லேலூயா, glory to God. அதுபோல சில கட்டங்களில் நான் கூட கேட்டது, நான் ஒரு இவ்வளோ போராட்டம் நீ தானே கேட்டுக்கிட்ட, நான் உன்னை அழைச்சது உண்மைதான், ஆனால் இந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணணும், சோத்திரம் அந்த கிருபையை தாங்கன்னு நீ தானே கேட்டுக்கிட்ட. அல்லேலூயா, glory to God. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் சோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டானா. அல்லேலூயா. ஆனபடியான தெய்வச்சனமே, நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாய் என்பதை நீ நினைத்து கொண்டு, ஓ அல்லேலூயா, நீ ஸ்தோத்திரம் உன் தேவனிடத்தில் நீ மறுபடியுமாக உன் ஊழியத்திற்காக திரும்பினால் அது நலமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னிட்டு பார்க்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே நீ கலப்பையின் மேல் கை வைத்து விட்டாய், கலப்பையை எடுத்து உன் தோளின் மேலும் வைத்திருந்தாய். glory to God. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இருக்கப்பட்ட கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நாம் தேவனிடத்துக்கு திரும்புவோமாக. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:13 என்ன சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. முன்னாடி இருக்கிற ஸ்தோத்திர வசனங்களுக்கு இதுதான் ஆதாரம். ஏன் பின்னிட்டு போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது தெய்வச்சனமே, ஸ்தோத்திர வாசிங்க அந்த வசனத்தை. விதைக்கப்பட்டவர்கள் சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலங்களில் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. சோதரங்களோ யோவான் எழுதின சுவிசேஷம் 6:66. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:66. அது முதல் அவருடைய சீஷரே, அல்லேலூயா, அழைக்கப்பட்ட சீஷர்கள், glory to God. அல்லேலூயா. சொல்கிறோம். எத்தனை பேரா இருக்கும்? நமக்கு தெரிஞ்சாங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா அந்த 12 பேர் மாத்திரமல்ல, மற்றும் 70 பேர் அங்கே இருந்தார்கள் இருக்குது. அல்லேலூயா. சொல்கிறோம். glory to God. அனுபடியால் இந்த வச்சனமே அவருடைய சீஷர்கள் இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. சொல்கிறோம். glory to God. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்திலே glory அந்த யோவான் சுவிசேஷத்திலே glory to God எல்லாமே நாம கவனிக்கும் பொழுது தேவன் ஸ்தோத்திரம் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு தம்மை யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. glory to God. ஸ்தோத்திரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதை ஆரம்பித்து ஸ்தோத்திரம் அப்படியே தன்னை ஸ்தோத்திரம் தேவனுடைய குமாரன் என்றும் தேவனுக்கு ஒப்பானவர் என்றும் அல்லேலூயா அனுப்பப்பட்டவர் என்றும் அநேக காரியங்களை குறித்து அங்கே தம்மை தாமே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆதி
அதிலே ஸ்தோத்திரம் ஒன்றை குறித்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் சொன்னால், அவருடைய சரீரத்தை குறித்தும் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் மாம்சத்தை குறித்தும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதை குறித்தும் அங்கே சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது புரியவில்லை. அல்லேலூயா. ஆனபடியாக தேவச்சனமே ஸ்தோத்திரம் அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது இருந்தபடினாலே, ஸ்தோத்திரம் அந்த வார்த்தைகளை அவர்கள் விசுவாசியாதபடினாலே ஸ்தோத்திரம் என்ன செய்தார்கள்? அவர்கள் இது முதல் கொண்டு அவர்கள் பின்னிட்டு போனார்கள். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6:59-60. ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அது முதல் அவருடைய சீஷர்களே அவரை விட்டு பின்வாங்கி போனவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, glory to God. ஆனபடியாக தேவச்சனமே ஸ்தோத்திரம், உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? ஸ்தோத்திரம், அது ஆரோக்கியமான உபதேசங்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இது ஆரோக்கியமான உபதேசம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், glory, இன்றைக்கு என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். சுத்தமான உபதேசம். ஹல்லேலூயா. ஆனபடியானதான் தேவச்சனமே glory to God. அந்த காம்ப்ரமைசிங் உபதேசங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே எழுதி இருக்கிறபடினாலே இது அந்த நாளிலே என்ன சொன்னாங்க? இது கடினமான உபதேசம். ஹல்லேலூயா, glory to God. ஆனால் வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது? நீ கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண. ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியாலே இவ்விதமான உபதேசங்களுக்கு அவர்கள் செவிசாய்க்க கூடாமல் என்ன செய்தார்கள்? அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God. நாமோ கெட்டு போக பின்வாங்கி போகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்ரா. Oh hallelujah, glory. நீதிமொழிகள் 14:14 சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 14:14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவர் தன் வழிகளிலே நல்ல மனுஷன் தன்னிலே தானும் திருப்தி அடைவானா. அல்லேலூயா, glory to God. ஒரு பின்வாங்கி போறதே ஸ்தோத்திரம் எப்படி தெரியுமா? அவனுக்கு நல்ல காரியமா தெரியுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியான தேவச்சனமே ஹல்லேலூயா, நாம் பின்வாங்கி போராமல் இருப்போமாக. சங்கீதம் 44:19 கொஞ்சம் வாசிங்க முதல்ல, அதுக்கப்புறமா மற்ற வாசிக்கலாம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடிகள் உம்முடைய பாதைகளை விட்டு விலகவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியாக தேவச்சனமே இந்த சங்கீதம் 44 நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது தேவ ஸ்தோத்திரம் தாவீதுடைய சங்கீதங்களின் தொடர்ச்சியாக தான் காணப்படுகிறது. அங்க போடல, தாவீதின் சங்கீதம் போடல, ஆனால் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது கோராகின் ஸ்தோத்திரம் புத்திரனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதங்களிலே தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி அங்கே 42-43 நம்ம பார்த்து கொண்டு வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம், glory to God. சங்கீதம் எதற்காக இந்த சங்கீத வசனங்களை ஏறெடுக்கிறார் என்று சொல்லி நாம் காணும் பொழுது 42:2 கொஞ்சம் வாசிங்க. 42:2 தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். 5வது வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா, glory to God. 44:13-14 கொஞ்சம் வாசிங்க.
இருக்கிற சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமாக வைக்கிறீர். பழமொழியாய் இருக்கவும் 15-16 நிமித்தமும் என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. 17-19 வரைக்கும் வாசிங்க. இவை எல்லாம் எங்கள் மேல் உண்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே, ஓ ஹல்லேலூயா, ஒரு வியாகுலத்தினுடைய ஸ்தோத்திரம், glory to God, வெளிப்பாடுகள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தன்னுடைய இருதயத்தின் வியாகுலங்களை குறித்து அங்கே பேசும் பொழுதுதான் சொல்கிறார், இவையெல்லாம் எங்கள் மேல் வந்து நேர்ந்தும் நாங்கள் உங்களை, எங்கள் இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை. ஹல்லேலூயா. எங்கள் காலடிகள் உம்முடைய பாதை விட்டு விலகவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் தேவச்சனமே, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. சரி, அவ இனி எபிரேயர்கள் நிருபத்துக்கு வருவோம். glory to God. 10:38 கொஞ்சம் வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறான். அல்லேலூயா. அன்புடைய தேவச்சனமே, யாரை குறித்து சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாச வீரர்களே நிறைய பட்டியல் உண்டு. சோத்திரது விசேஷமா யாருக்காக சொல்லப்பட்ட, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து சோத்திரம் அங்கே எழுதப்பட்ட காரியங்களை குறித்து நாம் காண்கிறோம். அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே, அவன் இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரம் விசுவாசிக்கிறவனாய் அல்லாமல் மறுமைக்குரிய காரியத்தையும் அவன் விசுவாசிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே, ஸ்தோத்திரம், தேவனை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு மாத்திரமல்ல, வாசிக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21-23. இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. ஆனபடியால் தேவச்சனமே, அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். glory to God. ஸ்தோத்திரம். கர்ப்ப பிறப்பாகிய ஒரு குமாரனை நீ உனக்கென்று நான் கொடுப்பேன், அவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். அதுவரையில் அவருக்கு பிள்ளை இல்லாதிருந்து அவர் விசுவாசித்தார். ஸ்தோத்திரம். அது அவருக்கு கிடைக்க பெற்றது. ஸ்தோத்திரம். அந்த குடும்பம், அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இமையிலே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டது. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், ஆபிரகாம் அது மாத்திரமல்ல, அதை பார்க்க மேலானதை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபம் 11-16 கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எண்ணப்பட அவர் வெட்கப்படுவதில்லை. நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆனபடியால் தேவச்சனமே சோத்ரம் இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் அல்ல. சோத்ரம், glory to God. தேவன் அவரை அழைப்பதற்கு முன்பாகவே சோத்ரம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். வந்த பிறகும் அவர் சீமானாய் இருந்தார் தான். அநேக சோத்ர தேவன் அவரை ஆசீர்வதித்து கொண்டே வந்தார் என்று இருக்கிறது. அல்லேலூயா, glory to God. அதில் ஒன்றும் குறை வைக்கவில்லை சோத்ரம். ஆனால் glory to God, சோத்ரம் அவர் வாக்குத்தத்தத்தின் மேல் சோத்ர விசுவாசத்தை வல்லவனானார். அந்தபடினாலே தேவச்சனமே இந்த இடத்திலே நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10:37 ஸ்தோத்திரம், glory to God. Hallelujah, glory. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் செய்யார். Hallelujah to God. ஆனபடியால் தேவச்சனமே அந்த ஸ்தோத்திர வார்த்தை மேல் தான் நாம் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அதை முன்னிட்டு தான் நாம் பின்வாங்கி போகக்கூடாது என்பதை குறித்து தெய்வ வசனங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 10:35 என்ன சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர்கள் நிருபம் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. அன்புடைய தேவச்சனமே ஸ்தோத்ரா. எதனோடு கூட ஸ்தோத்திரம், இந்த தைரியம் என்பது எல்லாத்துக்கும் தைரியம் இருக்கும். ஸ்தோத்திரம், glory to God. என்ன தைரியம் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம், பசங்களை திட்டுவோம், அதெல்லாம் உண்டு. அல்லேலூயா, glory to God. அது அல்ல. ஒரு விசுவாசிக்கு வேண்டிய தைரியம் எதனோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் காணும் பொழுது glory to the wonderful name of Jesus. 2 பேதுரு 1:5-7 கொஞ்சம் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, எப்படி எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேரில் எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அருமையான விசுவாசத்தை உடையவர்களே, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 1:8 வாசிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அறிவிலே இருக்க ஒட்டாது. அல்லேலூயா, glory to God. இவைகளை வாசிங்க. அந்த வசனம் மறுபடியும், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் கனியற்றதுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா, glory to God. ஆண்டவருடைய தேவச்சனமே, இவைகள் எல்லாம் நாம் அனுசரித்து வருவோமே, ஆனால் நாம் பின்மாற்றத்திற்கு பின்வாங்கி போகிறவர்களாய் இருக்க மாட்டோம். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. எபிரேயர் 10:36 கொஞ்சம் வாசிங்க.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஸ்தோத்திரம் அடைவதற்கு அவருடைய சித்தம் ஹல்லேலூயா இன்னதென்று நாம் அறிந்து செயல்படுவோமாக. ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம் glory to God நிறைய இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம் ஒரு சில வசனம் முக்கியமான வசனம் என்னன்னு சொன்னா நம்மள என்ன காணப்பட வேண்டும், தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 First Thessalonians. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. glory to God. மற்றும் அவருடைய சித்தம் என்னவா இருக்கிறது வாசியுங்கள். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்பதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு 12:1-2 வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். அல்லேலூயா. வருகிறார் என்று சொல்லும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஆனபடினாலே தேவச்சனமே வருகைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய நாளுக்காக இந்த நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. அல்லேலூயா. glory to God. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். நாமும் கெட்டு போக பின்வாங்கி போகிறவர்களாய் இராமல் ஆத்ம ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். முழங்காலிட்டு கண்களை